போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதாவது எனக்கு என்னமோ சராசரி இந்தியா யதார்த்த இந்தியா வந்து ஸ்லீப்பரில் இருக்கிறதுன்னு தோணும். செட்டிலாக அன்செட்டில்டாக ஆனவங்களை போய் பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னு தெரியும். நம்ம போடுற ஆட்டம் இருக்குல்ல சார், அதற்கான விளைவுகளை நம்ம இறப்புக்கு முன்னாடி பார்த்துடுறோம்ல, அதை விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை சார். வேலைக்கு போகிறவரை அது வந்து நம்ம பணம் இல்லை, பெற்றோர்களோட பணம். வேலைக்கு போனதுக்கப்புறம் அது வரப்போகிற மனைவி, வரப்போகிற குழந்தையோட பணம். நமக்கு செலவு பண்ண உரிமை இல்லை. அப்போ நம்ம செலவு பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆட்டம். அப்போ நம்ம சம்பாதிக்கிறோமே, அது என்ன, நீ ஏன் ஆணா பிறந்த? பொண்ணா பிறந்தா அப்படின்னு சார், ஆணா பிறந்தாலும் பொண்ணா பிறந்தாலும் இதுதான். என்ன ஆணா பிறந்தா நீ சம்பாதிச்சு நீ செலவு பண்ணுவ, பொண்ணா பிறந்தா நீ சம்பாதிச்சு கொடுத்துட்டு செலவு பண்ணும். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம கவுன்சிலிங்கை மீறி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற பல மனிதர்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த மார்ச்சுரி சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருத்தரை பற்றி பேசியிருக்கோம், அர்ஜுனன். இது மாதிரி நிறைய பேரை நிறைய அதாவது நக்கீரனுக்கு வாழ்த்து சொல்கிறவங்க நிறைய பேர். சார், அந்த சராசரி மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சார், அதுதான் சார் உதவி. இப்போல்லாம் நிறைய பேர் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக. அதில் அந்த அர்ஜுனன் எபிசோடில் கீழே கமெண்ட்டில் ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இதை பார்த்துட்ருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், எல்லா கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். அதில் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, இது நாள் வரை நான் வந்து செருப்பை வந்து அப்படி நின்றுட்டு அப்படி போடுவேன், அவங்க தச்சு கொடுத்ததும் போட்டுட்டு வந்துடுவேன், பணத்தை குனிஞ்சு கூட கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுப்பேன், அவங்க வாங்கிக்குவாங்க, அல்லது அப்படி போடுவேன், அவங்க பிடிச்சிக்குவாங்க. இப்போது இந்த எபிசோடை பார்த்ததுக்கு பிற்பாடு இனிமே அவங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு எழுதியிருக்காங்க. அதில் இதுதான் வெற்றி. இதுதான் அது வந்து அந்த சராசரி மனிதர்கள் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹியூஜ். ஓகே சார். அந்த வரிசையில் இன்றைக்கி யார் சார்? ட்ரெயினில் பயணம் பக்கத்தில் ஒருத்தர். நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பகுதியாக முன்னேறி தான் வந்திருக்கேன். முதல்ல ஸ்லீப்பர், அப்புறம் 3rd AC, 2nd AC, இப்படி தான் அந்த வாழ்க்கை வந்து வந்திருக்கு. ஸ்லீப்பரில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் ரொம்ப அதிகம். அங்கே தான் சராசரி போக அது இந்த லியோனி ஏதோ ஒரு இதில் அழகாக சொல்லுவார், இந்த ஏசியில் வந்து உட்கார்றான், ஃபஸ்ட் ஏசியில் வந்து அப்படியே இருப்பான், பேசவே மாட்டான், காஃபி அப்படின்வான், வாங்கி கொடுத்தா படுத்துருவான் பேசாமல் சாப்பிட்டு. எதிரில் உட்காந்துருக்குவான், யார் என்ன எங்கேருந்து வரான் எந்த பேச்சும் இருக்காது. ஆனால் ஸ்லீப்பர் அப்படி இல்லை. ஸ்லீப்பரில் தான் உங்களுக்கு வந்து, அதாவது எனக்கு என்னமோ சராசரி இந்தியா யதார்த்த இந்தியா வந்து ஸ்லீப்பரில் இருக்கிறதுன்னு நிறைய இன்ட்ராக்ஷன். ஆமாம், இன்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்களே நடக்கிறத கவனித்தாலே போதும். அது ஏகப்பட்டது அங்கே வந்துகிட்டு இருக்கோம். இப்போவும் கூட பேருந்து பயணங்களை வந்து, அதுவும் குறிப்பாக டவுன் பஸ் பயணங்களை வந்து இப்போவும் நான் எடுக்கிறேன். இப்போவும் டக்குன்னு ஏறி உட்காந்துருவேன், அந்த சுற்றி இருக்கிறத பார்ப்பேன், சந்தைகளில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். காய்கறி மார்க்கெட் இப்போ சேலம்னா சேலத்தில் வந்து உழவர் சந்தை அந்த ஒரு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருவேன். குறிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி தினசரி விற்கிறது இருக்குல்ல, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லாருமே செட்டிலாக அன்செட்டில்டாக ஆனவங்களை போய் பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோன்னு தெரியும். நீ எவ்வளோ தூரம் செட்டில் ஆகிருக்கேன்றதை உணர்றதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அன்செட்டில்டாக இருக்கிறவங்கள போய் பார்க்குறது. என் கூட ட்ராவல் இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. என் கூட ஒரு ட்ராவலில் வரார், ஒரு ரொம்ப வயதான உருவம். நீங்கள் இந்த சீட்டை ஆக்குப்பை பண்ணி உட்கார்றதை கவனிச்சிங்கன்னா, இது ஏன் சீட்டு அப்படின்ற மாதிரி சில பேர் உட்காந்துருப்பாங்க. சில பேர் உங்கள் சீட்டையும் கொஞ்சம் சேர்த்து உட்காருவாங்க.
ஆள் இப்படி தான் இருப்பார். ஆனால் உட்கார்றது பார்த்திங்கன்னா அப்படி காலெல்லாம் விரித்து அப்படி உட்காந்து, இவர் அவருக்கான சீட்லேயே ஒரு 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 30-40% ஒடுங்கி போய் கிடக்கிறார். இந்த இப்படி இப்படி உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி இருக்கார். அந்த ஜன்னலை பார்த்ததோடவே இருக்கார். வேறு ஒன்றும் அவர்கிட்ட இருந்து எந்த பேச்சும் இல்லை. சுற்றி நிறைய பேச்சு நடக்குது, சிரிப்பு நடக்குது, கமெண்ட்டு, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஓடுறதை பற்றிய பேச்சு எல்லாம் நடக்குது. அவர் 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 எதுவும் அப்படியே இருக்கார். அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ட்ராவல் போயிட்டே இருக்கிறதுல அவர்கிட்ட அவர் முதல் முறையாக அவருக்கும் பசிக்கும்ல, அவர் இந்த சாப்பாடு அப்போ கொண்டு வந்து கொடுக்குறத வாங்கிறதுக்கு ரெடி ஆகிறாரு. அப்போ வச்சு சாப்பிடும்போது நானும் வாங்குகிறேன். நான் அவருக்கு எதிரில் உட்காந்து சாப்பிட்ற சூழல் வருது. அப்போவும் அவர் யாரையும் பார்க்கல, இப்போ என்னையோ யாரையும் அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே இருக்கார். அப்போ நான் முதல் முறையாக எனக்கு வந்து ஆர்வம் வருது. அவர் யார் இவர் இவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் சத்தம் அவரை பாதிக்கலை, சுற்றி பேசுகிறவங்க பாதிக்கலை, என்னென்னமோ நடக்குது, வண்டி நிற்கிது, யாரோ வராங்க ஏறுறாங்க, பையன் காணோன்றான் ஒருத்தன், பை மேலே இருக்கடான்றான், நீ ஏன் சீட்டில் உட்காந்துன்னு அடிச்சுக்கிறான், எதுவும் அவரை பாதிக்கலை. அப்போ யார் இவர், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல் முறையாக அவர் சாப்பிட்டு இப்படி நிமிரும்போது என்னை பார்க்குறாரு, ஐ டு ஐ கான்டாக்ட். நான் சிரிக்கிறேன், அவர் சிரிப்பு இல்லை, சிரிக்கலை, ஆனால் திரும்ப பார்க்குறாரு. அப்போ தான் நான் என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த ஐ கான்டாக்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஐயா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து மதுரை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மதுரைன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச்சை வந்து தொடரலை, அமைதியாக இருக்கார். ஐயாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு. அப்புறம் நான் அந்த சிரித்த முகமாக இருக்கிறதா என்னன்னு தெரியல, அவர் முதல் முறையாக சிரிக்கிறார். அவர் சிரிச்சுட்டு தம்பி கேட்குறிய அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். பள்ளி காலகட்டம் அவர் பேசினது ரொம்ப லென்த்தி. ஏன்னா அந்த ட்ராவல் முழுக்க நாங்கள் பேசினோம். சுருக்கமாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். பள்ளி காலகட்டம், 7வது 8வது வரை சரியாக படிக்கிற மனிதர். 9, 10, 10வது வகுப்பில் ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளே வருது. படிப்பு வந்து இந்த ஸ்மோக்கிங் சார்ந்த நண்பர்கள் நட்பு வட்டம், ஆற்றுல போய் குதிக்கிறது, ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது, இந்த வட்டம் இருக்குல்ல, இதில் 10வது படிப்பு கெட்டு போகுது. 11, 12 படிப்பு அவ்வளோவா ஆர்வம் இல்லை, குடி உள்ளே வருது. கல்லூரி முதல் வருடம் ஸ்மோக்கிங், குடி, காதல்ன்ற பேரில் அவர் இதே வார்த்தையை சொன்னார், காதல்ன்ற பேரில் காமம். யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அதற்கான தவறுகள் நடக்குது. கல்லூரி வாழ்க்கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போன்னு ட்ரக்கு. அதுக்கப்புறம் கல்லூரி முடிஞ்சு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதும் பொருளாதாரம், கையில் பணம் வேறு வந்துருச்சு. இப்போ போடாத ஆட்டம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி சொல்லணுன்னா, ஒரு கால் பாண்டிச்சேரி, 2வது கால் கோவா, 3வது கால் தாய்லாந்து, எல்லா ஆட்டமும். வீட்டில் வந்து சரியில்லையேன்னு திருமணம். சரியில்லைங்கிறதுக்காக. ஆமாம், நீங்கள் நிறைய திருமணங்கள் வந்து பையன் சரியில்லைன்னு தான் நடக்குது. மனைவி நல்ல மனைவி, ஆனால் நான் எல்லா தப்பும் பண்ணுறேன். எவ்வளோ நாள் தாங்குவா? குடும்பமான அளவு ஓடுது, ஒரு குழந்தை பிறகுது, எல்லோரும் சரியாயிடுன்றாங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. இன்றைக்கி மாதிரி டைவர்ஸ் அது இதெல்லாம் இல்லை, கிராமம். போடா அவங்க கூட எவன்டா வாழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. யார் யாரோ போய் பேச பார்த்தாங்க, வர முடியாதுன்ட்டா. குடி உச்சத்துக்கு போகுது, ஸ்மோக்கிங் உச்சத்துக்கு போகுது, காமம் உச்சத்துக்கு போகுது. ஏன்னா இப்போது மனைவி வந்தாச்சுல்ல, அதனால் மனைவி இல்லைன்னொடனே எல்லாம் என்ன இந்த அதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு போகுது. அப்பப்போ ட்ரக்கு, வேலை மட்டும் இருக்குது. கொஞ்சம் காலகட்டத்தில் அது எங்கே பாதிக்கும்? வேலையை பாதிக்குது.
இதுக்கிடையில் இவருடைய அம்மா இறப்பு, அப்பா இறப்பு, அது மூலிமா வந்த சொத்து, அது ஒரு 5 வருஷத்துக்கு ஆட்டம் போடுது. அதுவும் போகுது. உடல் முழுக்க நோய். அவர் சொன்ன நோயெல்லாம் நான் இங்கே சொல்ல, எல்லாம் இருக்குது. எது சம்மந்தமான நோய்? அவர் சம்மந்தமான நோயின்னு நம்ம எடுத்தோம்னா குடித்தது ஸ்மோக்கிங், அது சம்மந்தமான நோய் நமக்கு தெரியும். அதீத பெண்கள், பாலியல் ரீதியான அதுக்கான நோய் எல்லாம் இருக்குது. அவர் இப்போ ஒரு நோய் கிடங்கு. அவரே சொன்ன வார்த்தை, நான் ஒரு நோய் கிடங்கு. தினமும் அவர் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறார். கிருமிகள் உற்பத்தியாகும் ஆலை, அப்படிலாம் பேசுகிறார். இப்போ நான் சந்திக்கும் பொழுது இறப்பு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற மனிதர். இவ்வளவும் சொல்லிட்டு அவர் பேசினதோட இந்த எபிசோடை நம்ம முடிக்கிறோம். அவர் என்ன பேசினார்னா, நம்ம போடுற ஆட்டம் இருக்குல்ல சார், நம்ம அந்தந்த இப்போ அவர் பாருங்கள், அவர் சின்ன வயசுலேருந்து எல்லா ஆட்டத்தையும் சொல்கிறார். இந்த ஆட்டம் அங்கங்கே போடுறோம்ல, அதற்கான விளைவுகளை நம்ம இறப்புக்கு முன்னாடி பார்த்துடுறோம்ல, அதை விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை சார். ஒன்று ஆட்டம் போட்டால் இதுக்கான விளைவை இந்த வாழ்க்கையிலேயே இறப்புக்குள்ளே பார்க்க போகிறோன்ற தைரியம் இருந்தால் ஆட்டம் போடணும். அல்லது ஆட்டமும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஏன்னா அதுக்கான விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு இருந்துடணும். எனக்கு தைரியம் இல்லை, ஆனால் ஆட்டம் போட்டேன். ஒவ்வொரு முறையும் அழுதுருக்கேன். கடைசியாக உனக்கு இந்த நோயின்னு சொன்னப்போ தனியாக அதாவது அவர் சொன்னதுலேயே சொல்கிறேன், இதுக்குன்னே ஒரு ரூமு, அதாவது லாட்ஜில் போய் உட்காந்து அழுதாதான் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு ரூம் எடுத்து 2 நாள் அழுதேன். அழுதப்போ ஸ்கூல்லேருந்து எல்லாம் எனக்கு வந்துச்சு, ரிசலாக நான் பண்ண அத்தனையும் என் முன்னாடி வந்துச்சு. அழுதேன். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ செத்து போயிடுவேன். எனக்கு அதனால் இந்த உலக எதுலேயும் எனக்கு பிடிப்பு இல்லை. இப்போது கையில் பைசாவும் எதுவும் இல்லை, பெரும்பாலும் எதுவும் இல்லை. ஏதோ கொஞ்சோண்டு இருக்கிறது, அது அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு, அவ்வளோதான். சொத்தெல்லாம் அழிச்சாச்சு. உங்கள்கிட்ட ஏன் பேசினேன், அதாவது சரி இப்படி இருந்தீங்க, அப்புறம் நான் இந்த கேள்வி கேட்டது எப்படி பேசுனீங்கன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட ஏன் பேசினேன்னா, பொதுவாக என்னை ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி எல்லோரும் பார்ப்பாங்க. அவரும் அப்படி தான் இருந்தார். அவருடைய ஆடை, ஆள், அந்த நான் சொன்னேன்ல அந்த சீட்டில் 40% அந்த குறுக்கி உட்கார்றதுன்னுவாங்கள்ல, அப்படி உட்காந்து யார் பார்த்தாலும் ஆடுறா அவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஸ்கூலில் என் கூட படித்த பசங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. நாங்கள் பசங்க பார்த்தா சிரிச்சுக்குவோம்ல, அப்படி சிரிச்சிங்களா, என்னமோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ என்னன்னு தெரில, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். இவர்கிட்ட இன்னும் பேச்சு தொடருது. ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் வரப்போது, நானும் இறங்க போகிறேன், அவரும் இறங்க போகிறாரு, போகிறோம். அப்போ அந்த பேச்சு தொடரும்போது அவர் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார். வேலைக்கு போகிறவரை அது நம்ம பணம் இல்லை, பெற்றோர்களோட பணம். அது நாம் பயன்படுத்துறது, எடுத்து நம்ம செலவுக்கு அப்படின்னு பண்ணுறதை விட ஒரு அநீதி இருக்க முடியாது. வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் 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 எப்படிலாம் யோசிச்சிருக்காரு. ஆனால் ஆச்சரியந்தான் இப்படி ஆனார்னு. வேலைக்கு போனதுக்கப்புறம் அது வரப்போகிற மனைவி, வரப்போகிற குழந்தையோட பணம், நமக்கு செலவு பண்ண உரிமை இல்லை. அப்போ நம்ம செலவு பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆட்டம். சரி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது மாப்பிள்ளைக்கான பொண்ணுக்கான பணம், நம்ம பணம் இல்லை.
அப்போ நான் அவரை அப்போ நம்ம சம்பாதிக்கிறோமே, அது என்ன? நீ ஏன் ஆணா பிறந்த? ஆணா பிறந்துட்டல்ல, ஒழுங்காக வாழணும். ஏன்னா உன்னை சுற்றி ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீ ஆணா பிறந்த உடனே அம்மா அப்பா உன்னை நம்புகிறாங்க, மனைவி உன்னை நம்புகிறா, குழந்தை உன்னை நம்புது, மருமக நாளைக்கு பிரச்சனைனா உன்னை தான் வந்து நிற்பாங்க. அப்போ நீ வந்து அநியாயத்துக்கு செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். இருந்தால் இரு, இல்லைன்னா ஆரம்பத்திலே செத்து போயிரு. எல்லாரையும் கெடுத்து நான் தானே பண்ணேன் அப்படின்றாரு. எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் நல்ல பையன் இல்லை, என் மனைவிக்கும் நான் நல்ல கணவன் இல்லை, எங்கள் குழந்தைக்கும் நான் நல்ல அப்பா இல்லை, இந்த சமூகத்துக்கும் நல்ல மனுஷன் கிடையாது, நான் வரல. அப்போ நான் எனக்காகவே வாழ்ந்தவன். அப்போ அது சரியாக வரலையே. அதனால் இதில் இடையில கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்வி வந்துடும் எங்கேயும். அப்போ நாம் வந்து ட்ரைனிங், கவுன்சிலிங் நான் சொல்லும்போது, சரி அடுத்து போகும்போது சொல்லுங்கள் அதை. சரி, அப்போ பொண்ணாக பிறந்தா ஆணாக பிறந்தா அப்படின்னு கேட்டார்ல. அப்போ பொண்ணாக பிறந்தா அப்படின்னு. சார், ஆணாக பிறந்தாலும் பொண்ணாக பிறந்தாலும் இதுதான். என்ன ஆணாக பிறந்தா நீ சம்பாதிச்சு நீ செலவு பண்ணுவ, பொண்ணாக பிறந்தா நீ சம்பாதிச்சு கொடுத்துட்டு செலவு பண்ணும். மொத்தம் ஆணாக பிறந்தா வீணாக போகக்கூடாது, அதான் அவரோட பொறுப்பு. அதாவது ஆணாக பிறந்துட்டாலே உன்னை வந்து சின்ன வயசுலேருந்து நீ சாகிற வரை உன்னை சுற்றி ஒரு வட்டம், அப்பா அம்மா, மனைவி, மனைவி, குழந்தைகள், மருமகன், பேரன், பேத்தி வர உன்னை எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீ டிசிப்ளினாக வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி வாழறதுனா வாழு, இல்லைன்னா ஆரம்பத்திலே செத்துப்போ அப்படின்றது அவர் யதார்த்தமாக பேசுனது. இதை நாம் இங்கே பகிர்றோம். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யதார்த்தமாக போதும், அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த சர்க்கிளில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கவுங்க அதை புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகே சார், கோணமானி மாதிரி. ஆமாம், அந்த சர்க்கிள் இப்படி சொல்லலாம். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.